பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6:16. வேதம் விதமாய் சொல்லுகிறது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்தும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்க, அநேக நேரம் நம்ம கலந்துகிற ஒரு விஷயம் உண்டு. எனக்காக யாரும் இல்லை, எனக்காக பேச, எனக்காக நியாயம் விசாரிக்க, எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய யாரும் இல்லை. என்னுடைய சத்துருக்கள் மிகுதியாய் பெருகிவிட்டார்கள். என்னை பகைக்கிறவங்க, என்னை நிந்திக்கிறவங்க, என்னை குறித்து தாறுமாறாக பேசுகிறவங்க, என் மேலே வீண்பழியை சுமத்துறவங்க, என் மேலே குற்றம் சொல்லுகிறவங்க பெருகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நாம் நினச்சிருக்கிறோம். தனிமையை உணர்ந்து அழுதுருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, அவங்களோடு யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து கலங்காத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகம், உனக்குள் இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கத்தில் தான் தெரியும். அவரோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தூதர்களை உங்களுக்காக, உங்களுக்கு பணிவிடை செய்ய, உங்களுக்காக பரிந்து பேச அனுப்பி இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய கட்டளைகள் உங்களுக்காக செய்வார்கள். எனவே இதை குறித்தும் கவலைப்படாதுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க செய்திகளை கொண்டு விடுகிற நாளாக இருக்கும். சந்தோஷத்தோடு இந்த நாளின் கடமைகளை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். Have a blessed day. God bless you all. Bye bye. Take care.